தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள நிலையில் பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் நிதின் நபீன். இதன் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் ரவிசங்கர் பிரசாத், ராதா மோகன் சிங், ராஜு பிரதாப் ரூடி ஆகிய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க, முன்னாள் அமைச்சரான நிதின் நபீனை கடந்த மாதம் கட்சியின் தேசிய செயல் தலைவராக அறிவித்து ஆச்சரியமளித்தது பாஜக தலைமை. இந்நிலையில் பாஜகவின் தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நிதின் நபீன். ஏபிவிபி மாணவர் அமைப்பிலிருந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய நபீன் பாஜக இளைஞர் பிரிவின் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். பாஜக முன்னாள் எம்எல்ஏ நபீன் கிஷோர் சின்ஹாவின் மகனான நிதின் நபீன் நிர்வாகத்திறன் படைத்தவர் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சி தொண்டர்களால் எளிதில் அணுகக்கூடியவர் என்றும் சொல்லப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலில் நிதின் நபீனின் தேர்தல் மேலாண்மை சிறப்பாக இருந்ததால் பாஜக ஆட்சியை கைப்பற்றியதாக நம்பப்படுகிறது. அடுத்த ஆண்டு சத்தீஸ்கர் மாநில மக்களவை தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளர் பதவி அவரை தேடி வந்தது. அதன் பிறகு சத்தீஸ்கர் மாநில பாஜக பொறுப்பாளராகவும் நபீன் நியமனம் செய்யப்பட்டார். அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் பங்கிப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வாகை சூடினார். எவ்வித சர்ச்சையிலும் சிக்காத நிதின் நபீன் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்கிறார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் கட்சியை தலைமையேற்று வழிநடத்தும் பொறுப்பை நபீனுக்கு வழங்கியுள்ளது பாஜக. இது அவருக்கு மிக சவாலான பணியாகும். முதற்கட்டமாக 4 மாநில தேர்தல்களிலும் பாஜக கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான வியூகம் வகுப்பதில் நபீனின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 2029ஆம் ஆண்டின் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் பாஜகவை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய பணியும் நபீனுக்கு காத்திருக்கிறது.